வண்டி ஸ்கிராட்ச் ஆயிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து கார் ஸ்கிராட்ச் ஆனது பாருங்க. இப்ப அந்த கார் எப்படி பொதும் பண்றது பாருங்க. இதான் சொல்றேன். இப்ப இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வந்து நேராக போய் இறக்க முடியாது, காருங்கனால சைட்ல தான் இறக்கி ஆகணும். இந்த கரெக்டா வந்து மிடில், இந்த மிடிலே பாத்தீங்கன்னா இவ்வளவு அகலத்துக்கு வந்து பள்ளமா இருக்கு, பள்ளமா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது லாரி போனாதான் குதிரை கம்ப்ளீட் ஆகல. அதுக்காக இந்த ரோடு எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணுங்க. அது இல்லாம சைட்ல அகலமா போடணும் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு இது பண்ணது. அகலமாவும் அந்த மாதிரி போடல. ஊர்ல வந்துட்டு யாருமே அதை கேட்கவும் இல்ல, அசால்ட்டா விட்டுட்டாங்க. அது ரோடு போட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகல, அதுக்காக இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ராத்திரி சைடு டேனிங், இங்கிட்டு டேனிங். அதனால வந்து நம்ம நினைச்சு பார்க்கறதோட இங்க பாருங்க மண்ணை வந்து நிறைய வச்சிருப்பாங்க. இப்படி வந்து இப்படி வச்சிருப்பாங்க. இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க. கான்ட்ராக்ட் போடுறோம்னா இந்த மண் வைக்கணும், வலுவான மண்ணா நல்ல மண்ணா வச்சிருக்கணும். அவங்க வைக்கல. என்ன பண்ணாங்கன்னா ஓரத்துல இருந்த மண்ணை எடுத்து வச்சிருக்காங்க. இதை வச்சுதான் கணக்கு கட்டிருக்காங்க. இப்ப இந்த கல்வெட்டோட மதிப்பு பாருங்க. இந்த பாலம் ஃபுல்லா கட்டுறதுக்கு இங்க மட்டுமே 6,24,000 ஃபுல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கு வேலை பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா 294 ரூபா இங்க வேலை பார்க்கறது. அதாவது எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னா இந்த பாலத்துக்கு 245 நாள் வேலை பார்த்துருக்காங்க. மொத்தமா இந்த தொழிலாளர்கள் மட்டும், அதாவது இங்க வேலை பார்த்தாங்க பாலத்துக்கு மட்டும் வந்து 78,185 ரூபா ஆளுக்கு மட்டும். ஆளுக்கு வேலை பார்த்தாங்களா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. கட்டுமான பொருட்கள் இங்க பொருள் எடுத்துருக்காங்கல்ல, ஜல்லி மணல் இது கலந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,420 ரூபா இருக்கு. மொத்தமா டோட்டலா இந்த பாலம் கட்டுறதுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,24,000 ரூபா. சோ பாருங்க இப்ப அந்த கார் எப்படி பொதும் பண்றது பாருங்க. இதான் சொல்றேன். இப்ப இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வந்து நேராக போய் இறக்க முடியாது, காருங்கனால சைட்ல தான் இறக்கி ஆகணும்.